அப்படியே என் மேல புகார் கொடுத்திருந்தாலும் நான் அவரோட பொண்ணுங்க. என்னம்மா நீ வந்ததுல இருந்து அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படி அடிக்கடி சொல்றத பார்த்தா இன்னும் உன் மேல அதிகமா சந்தேகம் வருது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெத்த பொண்ணு போய் தன்னோட அப்பாவை கொலை பண்ணுவாளா? ஏன் பண்ண மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் வருதுன்னு தெரியுமா? பசங்க ஆள் வச்சு அப்பாவை கொன்னுட்டான், அப்பாவை புள்ளைய கொன்னுட்டான், புருஷன் பொண்டாட்டிய கொன்னுட்டான். இந்த மாதிரி எவ்வளவு கேஸ் வருது. பணம் அதிகமா இருந்தா அங்க என்ன வேணா நடக்கும். உங்க அப்பா பெரிய சொத்து உள்ளவர் தானே, பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு நீ. முழு சொத்து உனக்கே வரணும்னு ஆசைப்பட்டு நீயே அந்த கொலையை செஞ்சிருக்கலாம்ல. இங்க பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அப்பாக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரிம்மா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. இன்ஸ்பெக்டர் வரவும் பேசிக்கோங்க. எவ்வளவு பேசினாலும் தொண்டை தண்ணி வத்துனது தான் மிச்சம். முடிவு எடுக்கிறது இன்ஸ்பெக்டர் தான். அவர் வரட்டும், நீங்க பேசிக்கோங்க. கதறி கதறி பேசி அதுவே போயிடுச்சு. ஒரே டைம்ல சிக்கிட்டீங்க. டேய் என்னடா தனியா இருக்கிற மேனு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு இப்போ உங்களெல்லாம் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டேன்னா உட்காரு. ஏய் கலாய்ச்சிட்டு இருக்கா அவனை போய் சும்மா கொன்னுடுவோம். கொன்னு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கதான் போனாரு? நாம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். இதுக்கு மேலே நம்ம உள்ள போய் பார்க்காம இருந்தா நம்ம பொண்டாட்டிங்க நம்மளே மதிக்க மாட்டாங்க. எப்படி போய் பார்க்க முடியும்? அவர் தான் நல்லா பிளான் பண்ணி மாமா மாட்டி விட்டுருக்காருல. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வண்டி திருப்புற மாதிரி நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு பயப்பட வச்சுட்டு வீட்டு பொம்பளைங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. செம்ம கடுப்பா இருக்குனே. இப்ப ஏதாவது பண்ணுங்களேன். நீங்க தான் அதிரடியா ஏதாவது பண்ணுவீங்கல்ல, இப்ப ஏதாவது பண்ணுங்களேன். முதல்ல நாம உள்ள போகணும், அவங்க கிட்ட பேசி நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்லணும். அதுக்கு ஏதாவது அதிரடியா பண்ண முடியுமா பாருங்க. அதிரடியான என்ன பண்ண சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு குண்டா வைக்க முடியும்? குண்டு வச்சா கூட தாங்கிக்கலாம். ஆனா நம்ம பொண்டாட்டிங்க அதை விட ரொம்ப டேஞ்சர். அவங்க வெடிக்க ஆரம்பிச்சா மொத்தமும் காலி ஆயிடும். கொஞ்சம் இருங்க, யோசிப்போம். நல்லா பிளான் பண்ணுங்க. நீங்க பிளான் பண்றதுக்குள்ள இன்னைக்கு நாளே போயிடும். இன்னைக்கு நம்ம ஆளுங்களை வெளியே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஹலோ, என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? இருங்கண்ணா, மச்சான் ஏதோ பிளான் பண்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மச்சான் எங்க போறீங்க? இருங்க வரேன். ஏய் வா வா மச்சான் இருங்க மச்சான் வரேன். அண்ணா என்ன மச்சான் என்ன பண்ண போறீங்க? மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் வராம உள்ள விட மாட்டேன்னு சொல்லிருக்கல, எதுக்கு திரும்ப திரும்ப வரீங்க? ஐயோ மேடம், அப்பலாம் எதுவும் இல்லை மேடம். நாள் ஃபுல்லா வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதுக்கு நீ வந்து என் வேலையை பார்க்க போறியா? ஐயோ அப்பலாம் ஒண்ணும் இல்லை மேடம். காஃபி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அங்க போய் நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. மேடம் இத கொஞ்சம் வாங்கிக்கோங்க மேடம். என்னது இது? உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க மேடம். இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஒரு 5 நிமிஷம் நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல உள்ள வை. உள்ள வையா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கே லஞ்சம் தரியா? இதுக்கே உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும். கிளம்புங்க முதல்ல. சாரி சாரி மேடம். ஏன்னா நீ என்ன மச்சான் நீங்க புதுசுக்கு பணத்தை எடுத்து நின்றீங்க? அந்த கான்ஸ்டபிள் எவ்வளவு டென்ஷன் வந்து பாத்தீங்களே. அப்புறம் வேற என்ன பண்றதா? போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இந்த அம்மா ரொம்ப ஓவரா சீன் போடுது. அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? நாம பண்ண தப்புக்கு நம்ம ஒய்ஃப் எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் செத்து போனது உமாவோட அப்பா. அவரை கொலை பண்ணது நாம 4 பேரும். ஆனா அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் என்னடா ஸ்டேஷன் வாசல்ரா, ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி நாம தான் பண்ணன்ற. ஏய் சும்மா இருங்க மச்சான். மச்சான் எனக்கு வேற ஒரு டவுட். உள்ள இருக்கிறதுல நாம தான் மர்டர் பண்ணங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரே ஆளு என் பொண்டாட்டி தான். அவ எதுவும் உளறிடுறாளோ? ஆமாண்ணே, அக்கா சில நேரம்
பைத்தியம் மாதிரி வளரிடும். ஏதாவது சொல்லிக்கிளி வச்சிட போகுது. ஏய், அப்படிலாம் ரேவதி எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா அவளும் சேர்ந்து மாட்டுவான்னு பயம் இருக்காது? கண்டது யோசிக்காம பேசாம அமைதியா இருங்க. எப்படி மச்சான் யோசிக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. நாளை இருந்து 2 நாளைக்கு கோர்ட் லீவ் வேற. ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது யாரையும். ஏன் மச்சான், உங்க பொண்டாட்டியும் வக்கீல் தானே, நீங்களே இப்படி பயந்து பேசுற எப்படிங்க? அண்ணே, அவளும் சேர்ந்து உள்ள இருக்கா. ஓ, 2 நாள் கோர்ட் வேற லீவா? முடிஞ்சதுண்ணே, மொத்தமா முடிஞ்சது. எனக்கு என்னமோ சுத்தி எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரியே தோணுது. கண்டிப்பா பெருசா ஒண்ணு நடக்கும். மச்சான் ஒரு நிமிஷம், நம்ம இவ்வளவு பயப்படுறதுக்கு பதிலா இப்படி பண்ணா என்ன? எப்படி? நடந்த கொலைக்கும் நம்ம பொண்டாட்டிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொலையை செஞ்சது நாங்க 4 பேர் தான் சொல்லி நாம சரண்டர் ஆயிடுவோம். அப்புறம் அவங்கள விட்டுருவாங்கல்ல. ஏய் படி. அண்ணே, ஆமாண்ணே, மச்சான் சொல்றது எனக்கு என்னமோ கரெக்டா தான் தோணுது. நாம ஆம்பளைங்க ஜெயிலுக்கு போனா கூட பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இங்க ஒரே வீட்டை சேர்ந்த 4 லேடிஸும் ஜெயிலுக்கு போனா குடும்ப மானமே கப்பல் ஏறிடும். நம்ம குழந்தைங்களுக்கும் பெரிய அவமானம் ஆயிடும்னே. ஸ்கூல்ல தலை காட்ட முடியாது, வெளியே நடமாட முடியாது. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேசாம போய் சரண்டர் ஆயிடுவோம். அதுதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. ஐயோ எப்பா, 3 பேரும் கொஞ்ச நேரம் அறிவு கட்டத்தனமா பேசாம இருக்கீங்களா? நாமளே எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு போய் சொல்லுமா? மச்சான், இதை விட்டு நமக்கு வேற வழி இல்ல மச்சான். நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைங்கள நம்ம பொண்டாட்டி பார்த்துப்பாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம குடும்பம் மண்ணோட மண்ணா போயிடும். எப்பா சாமி, அரெஸ்ட் பண்ணி இன்னும் 1 நாள் கூட முழுசு ஆகல, அதுக்குள்ள வம்சமே அழிஞ்சு போயிருன்ற மாதிரி பேசுற. பிரச்சனை தாண்டா, பிரச்சனை தான். அதை நின்னு தாண்டா சமாளிக்கணும். என்ன பண்றதுன்னு பேசி தாண்டா முடிவு எடுக்கணும். அதுக்குள்ளே சரண்டர் ஆயிருவோம், ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னா இது அன்னைக்கே செஞ்சிருக்கலாம்ல. இங்க பாரு, இப்ப போய் நம்ம சரண்டர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் நல்லா இருந்துன்னு நினைக்கிறியா? பிசினஸ் யாரா பாப்பா? நம்மள ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் புடிக்கிட்டு அந்த ஆள் நம்ம எல்லாத்தையும் நடுத்தரல நிப்பாட்டிட்டு வர்றா, பரவாயில்லையா? என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா, அப்படிதான். அவர் அதான் செய்வாரு. நம்மள காலி பண்ண நினைக்கிறவர் வேற என்ன பண்ணுவாரு? நம்மள பயம் காட்டிட்டு நம்ம ஒய்ஃபுங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாருன்னா அவர் மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். மச்சான், என்ன வேணா சொல்லுங்க, எதுவுமே வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் மாமா செஞ்சதெல்லாம் சும்மா சின்ன மேட்ரு. வீட்டு பொம்பளைங்க பிடிச்சி வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு. அதோட நம்ம ஸ்டேஷன் வாசல்ல நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளால ஏதோ பண்ண முடியுதா? இதுக்கு மேல பொறுமையா இருப்போம், பாத்துக்கலாம், அது இதுன்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. இத பாருங்க, நான் இப்ப உள்ள போறேன். ஆமாங்க, நாங்க தான் அந்த கொலையை செஞ்சோம். இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒத்துக்க போறேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். விடுங்க மச்சான், அறிவு கட்டத்தனமா இது பண்ணாதடா. நான் போய் சொல்லதான் போறேன். ஏய் மச்சான், என்ன பண்ற? ஏய் அண்ணே, என்ன இப்படி அடிச்சிட்ட? என்ன மச்சான் நீங்க? நான் இவ்வளவு சொல்றேன், போய்கிட்டே இருக்கா. மச்சான் கிட்ட கை வாங்குவியா? ஓரமா போய் சண்டை போடுவோம். சும்மா இருங்க. ஸ்டேஷன் முன்னாடி இருக்கு. அண்ணா சரிண்ணே, போங்க போயிடுறேன். போங்க. வாங்க மச்சான். இத பார் பாண்டி, இது நீ ஒருத்த சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீ ஒத்துக்கிட்டாலும் நம்மள யார் ஒத்துக்கிட்டாலும் 4 பேர் சேர்ந்துதான் உள்ள போடும். இப்படி பைத்திய மாதிரிலாம் பண்ணாத. அவங்களையும் நம்மளையும் எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு மட்டும் யோசி. என்ன மச்சான் யோசிக்க என்ன இருக்கு? இருடா யோசிப்போம். பூட்டு ஒருத்த தயாரிச்சானா அதுக்கு சாவி தானே சேர்த்து தயாரிச்சிருப்பான். பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா சொல்யூஷன் ஒண்ணு இருக்க தானே செய்யும். என் கண்ணுக்கு எதுவும் தெரியல மச்சான். ஒண்ணு சரண்டர் ஆகணும், இல்லனா மாமாவா வந்து கேஸை வாபஸ் வாங்கணும். அண்ணே, வேணும்னா அப்பா கிட்ட பேசி பாப்போமா அண்ணே? ஏய், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இனிமே ஒண்ணு இல்ல. நம்ம போய் நின்னா மட்டும் அவர் நம்மள கட்டி பிடிச்சிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுவாரா? இன்னும் மேற்கொண்டு நம்மள வச்சு நக்கல் தான் அடிப்பாரு. டீக்கல்ல என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா என்ன? அமைதியா இருங்க, வேற ஏதாவது யோசிப்போம். இல்லன்னா அவர்கிட்டயே போய் கேட்போம். தாத்தா, ஏன் தாத்தா போலீஸ் வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போனாங்க? தாத்தா சொல்லுங்க தாத்தா, எதுக்காக அப்படி பண்ணாங்க? எங்க அம்மா, இவங்க அம்மா, அத்தை, சித்தி எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் எப்ப தாத்தா திரும்ப வருவாங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவரே அப்புறமா சொல்லுவாரு.
ஆமா, நிலாவும் சீதாவும் எங்க? அது அவங்க 2 பேரும் வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க பாட்டி. அட பாவி, அதுக்காக குட்டி பிள்ளைங்கள தனியாவா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ம். போய் தூங்குறாங்களான்னு பாத்துட்டு வாடா, இல்லனா எழுப்பி கூட்டிட்டு வா. முழிச்சுக்கிட்டாங்கன்னா யாரையும் காணோன்னு பயப்படுவாங்க. ம். சரி பாட்டி, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாட்டி பாட்டி வாடா தங்கம், வாங்க 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 வாங்க. தூங்குனீங்களா? ஆமா பாட்டி, தூங்கிட்டோம். ஆமா, எங்க எங்க அம்மாவை காணோம்? யாரையுமே காணோம். அது எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க பாப்பா. நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருப்போம், அதுக்குள்ள வந்துருவாங்க. பாட்டி பசிக்குது பாட்டி. ஆமா பாட்டி, எனக்கும் பசிக்குது. இருடா தங்கம், பாட்டி போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாரும் சாப்பிடலாம். ம், சரி பாட்டி. வா உட்கார். ஐயோ பசி வயித்த கில்லுதே, தாங்க முடியல. ஐயோ பசிக்குதே. ஐயோ எத்தனை தடவை தான் இந்த தண்ணியவே குடிக்கிறது? சாயங்காலம் ஒரு டீ பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டு போயிட்டாங்களே, யார்கிட்ட போய் கேட்கறது? எனக்கும் நல்லா பசிக்குது. நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வெளியில தானே நிக்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன? அண்ணி, அதெல்லாம் போலீஸே வாங்கி தருவாங்க. வாங்கி தர வேண்டியது அவங்களோட கடமை. வாங்கி தருவாங்களா? அப்படியா? ஆமா. ஐயோ, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பாடு வேற வாங்கி தருவாங்களா? வாங்கி தருவாங்க, வாங்கி தந்துதான் ஆகணும். செமையா இருக்கே. அப்ப கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்களா? இவங்கள பார்த்தா வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பசிக்குது, டிஃபன் வாங்கிட்டு வர முடியுமா? வரும், ஆள் அனுப்பியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. அப்படியா மேடம்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஊத்தாப்பத்துல நெய்யை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி அப்படியே லைட்டா ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த புதினா சட்னி மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க மேடம். கூடவே தக்காளி சட்னி. இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? உங்க காசுலயே வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எப்படியே தான் வாங்கி தர போறீங்க, அது எனக்கு பிடிச்சதா வாங்கி தாங்கன்னு கேட்டேன். ஓ, அப்போ உனக்கு என்னமா வேணும்? லிஸ்ட் சொல்லு, நான் வேணா வாங்கிட்டு வரேன். அப்படி கேளுங்க. இப்போ இந்த ஊத்தாப்பம் இருக்குல்ல, அதுலயே தக்காளியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பட்டர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டர் தக்காளி தோசை சூப்பர். அப்படி சூப்பர். கொஞ்சம் திருப்பி போட்டு லைட்டா பொடி சொல்றேன். நானே பிடிக்கல. எனக்கு தந்தூரி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வேணும் மேடம். போதுமா இல்ல கடைசியில வாழைப்பழம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரட்டுமா? சூப்பர். ஐயோ சூப்பர். வெண்ணிலா ஃப்ளேவர் மேடம். அப்புறம் சொல்றோம், இப்போ இத மட்டும் வாங்கி கொடுங்க. அடிங்க. ஆர்டர் பண்றியா? நான் டெலிவரி பையன் நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஹோட்டலா? இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பொரோட்டா வரும், ஒழுங்கா தின்னுட்டு உட்காரு. என்னது பொரோட்டாவா? என்னமோ இவங்க காசுல வாங்கி கொடுக்குற மாதிரி மூஞ்ச முறுக்கிட்டு போறாங்க. எனக்கு பொரோட்டா பிடிக்காது. எனக்கு ஒன்றும் பிடிக்காது. ஆமா, ஏன் நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்ல வேண்டியதானே? அக்கா, கடுப்ப கலப்பாதீங்க. நானே எங்க அப்பா மேல செம கோவத்துல இருக்கேன். இப்ப வா. இதுக்கு முன்னாடி அவர் வேணும்னே போய் தனிகாச்சலத்தை கொலை செஞ்சது நான் இல்லைன்னு சொன்னப்போ அப்ப நீ எகிரி குதிச்சியே, ஞாபகம் இருக்கா? அப்படின்னா எங்க அப்பா உனது யாருன்னு அவர்கிட்ட போய் கேப்பன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கூட போய் சண்டை போட்டியே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி, இப்ப என்ன அதுக்கு? இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோ. எங்க அப்பா கொலைய அவரே பண்ணிட்டு ஒவ்வொரு சமயமும் நம்மள குழப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்றாரு. இப்ப கடைசியில ஒன்னையும் குழப்பி உள்ள தூக்கி கொண்டு வந்து வச்சிட்டாரு. வா. ஆமா, அவர் மேல ஏதோ ஒரு ஓரத்துல மரியாதை வச்சிருந்தேன், அது இப்ப அடியோட போயிடுச்சு. இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இவ மனசுல இருந்த சந்தேகத்தை குழப்பி விட்டாச்சு.
என்னடி இது புரோட்டா காஞ்சி போய் கருவாடு மாதிரி இருக்கு. மனுஷன் திம்மானாத. கிடைச்சத சாப்பிடு. போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிதான் வாங்கி தருவாங்க. இங்க வந்து என்ன பிரியாணி நல்லி எலும்பு வறுவலா கிடைக்கும்? ஷோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடாம? இது காஞ்சு போயிருக்குங்க. வேணும்னா சூடு பண்ணி தரவா? அப்படியா? இங்க அடுப்புல இருக்கா? கொல்ல போறேன் பாரு. ஐயா, ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா இந்த புரோட்டாவை கொண்டு போய் நாய்க்கு போட்டுருவேன். காஞ்சி போய் கிடக்கு. ஆமா ஆமா, இங்கதான் இருக்காங்க. சரி. கேக்குதா இப்போ? உமா, வா, சாப்பாடு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உமா, உனக்கு பிடிக்குமேன்னு பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணா அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடு. இந்தா. பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா அவன் வந்து நிக்கிறான். நம்மள கட்டிட்டு வந்ததுங்க என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல. இப்ப இது ரொம்ப முக்கியமா? எங்களை இப்படி உள்ள வச்சிருக்காங்க. வெளியில நீங்க 4 பேரும் ஏதாச்சும் பண்ணீங்களா? இல்ல யாரையாவது போய் பாத்தீங்களா? பாத்துட்டு தான் இருக்கோம் உமா, நாங்க சும்மா இருப்போமா? எங்க அப்பாவோட கொலை கேஸ்ல கடைசியில என்னைய மாட்ட வச்சுட்டாரு உங்க அப்பா. உங்க அப்பா கிட்ட பேசுனீங்களா இல்லையா? எதுக்கு அவரெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு அதனால என்ன ஆக போகுது? எங்க வேற வழி இல்லங்க. முதல்ல நீங்க 4 பேர் சேர்ந்து போய் அவரை பார்த்து பேசுங்க. நீங்க மன்னிப்பு கேப்பீங்களோ இல்ல கால்ல விழுந்துருங்க. நாங்க வெளியில வந்தாங்கன்னு தயவு செஞ்சு அவரை போய் பாருங்க. சரி, நான் பேசுறேன். இந்த இத புடி 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 போய் சாப்பிடு. வந்துருங்க. விஜய், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வந்துட்டாங்க. என்னடா சந்தோஷமா இருக்கமே, விளையாடுறோமே நினைச்சேன். கொஞ்ச நேரம் எங்களை சந்தோஷமா விளையாட விட மாட்டீங்களா? இப்பதான் மாமா விளையாடவே வந்தோம். போமா. கண்மணி. டேய் விஜய், போடா. ஏன் போணும்? ஏன் நீங்க விளையாட போறீங்களா என்ன? டேய் விஜய், போங்க.
நாம அப்புறமா விளையாடலாம். சரி தாத்தா. போங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே சந்தோஷமா வாழக்கூடாதுல்ல? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையிலே இருக்கணும். நிலா சின்ன பாப்பாப்பா. என்னை விட அவ அம்மாவோட தான் அவ அதிகமா இருப்பா. அதுவும் இல்லாம உமா தணிகாச்சலத்தோட பொண்ணுப்பா. பெத்த அப்பனையே கொண்டு இருக்கான்னு பொய் புகார் கொடுத்துருக்கீங்க. டேய் நிறுத்துடா. இந்த மார்க் பழைய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஐயோ பாவம் நினைக்க. டேய் இந்த சென்டிமெண்ட்லாம் எவனாவது பேசுனீங்க வாயெல்லாம் ஒட்டச்சிருவோம் பாத்துக்கோங்க. என்னப்பா தப்பு பண்ணது நீங்க, என்னமோ எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னது நான் தப்பு பண்ணனா? ஆமா வேற யாரு? நீங்க தானே இப்ப பொய் புகார் கொடுத்துருக்கீங்க. பொய் புகார் தானே? அப்ப சொல்லுங்க மாப்ள, தணிகாச்சலத்தை கொன்னது யாரு? வேணா ஸ்டேஷன் போய் சொல்லுங்க. இந்த கொலைக்கும் எங்க பொண்டாட்டிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதை பண்ணது நாங்க 4 பேரும் சேர்ந்து தானே. உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க. தன்னால உங்க எல்லாரோட பொண்டாட்டியும் வெளியே வந்துட போறாங்க.